செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கைது நடவடிக்கை கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. தாவேக அரசு அமைந்ததிலிருந்து ஒரு ட்ரபுள்லேயே இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, தலைமறைவாக இருக்கிறார், கையெழுத்து போட்டுருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மட்டும்தான் வருது. பின்னணியில் என்ன நடக்குது, செந்தில் பாலாஜி ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இந்த அரசு பதட்டப்படுகிறது, பயப்படுகிறது, அரசு அலர்ட் ஆகிறது. செந்தில் பாலாஜியிடம் எந்த விதமான சலனமும், அவருக்கு எந்த பயமும் இல்லை. தன் மீது தானே வழக்கு போடுறாரு. கொஞ்சம் ஏமாந்தா ஸ்டாலின் எந்திரிச்சு உட்கார்ந்துருவார். முழு அரசியல் சாணக்கியன், அரசியலுக்காகவே பிறந்தவர். திமுகவுடைய ஒரு மிக முக்கிய ஒரு மூளையே அவர் தான். அதனால தான் அவர் தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் தான் அனைத்து வகையிலையும் திமுகவை ஒரு பெரிதும் இம்பாக்டாக இருக்கிறதுனால இப்போ தாவேகாவுக்கு அவர் அதான் அப்போ பாஜகவுக்கு அதான் அப்போ காரணம். பாஜக என்ன நினைச்சது, அண்ணாமலை சொல்லித்தான் 470 நாள் சிறையில் அடைச்சாங்க. 470 நாள் இவரை ஒழிச்சா தாங்க நான் கொங்கு பெல்ட்டில் நான் நிற்க முடியும்னு மோடிக்கு சொல்கிறாரு. மோடி அமித்ஷா சொல்ல சேர்த்துக்குள்ளே வைங்கப்பா. மோடி அமித்ஷாவாலே இப்போ செந்தில் பாலாஜி அழிக்க முடியலையே. அதுதான் உண்மை. நீ ஒன்றும் இல்லை, மோடி தொகுதிக்கு செந்தில் பாலாஜி அடிச்சு மோடி தோற்று போயிடுவார். தாவேக்காவது பிவேக்காவது 35 கோடி கேட்டால் செந்தில் பாலாஜி 5 சேர்த்து தருவார். எவ்வளவு 40 50 தருவார். செந்தில் பாலாஜி வாழ்க. யாரு தாவேக்கா அனுப்புறா. அண்ணாமலையோட சேர போறாரு, பாஜகவுக்கு இழுக்கிறாங்க, அதுக்காக தான் வந்து இடி ரயில்ல இருந்து தப்ப விட்டாங்கன்னு போன்ற செய்திகள் வருது இல்ல. ஏன் செந்தில் பாலாஜிய கரம் வைத்து அவர்களால் இழுக்க முடியாத, பாஜக நினைச்சா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக தான் முடியலையே. 470 நாள் சிறையில் வச்சோம். இந்த அதிகார மையம் எனக்கு மிக ஈஸியா இருக்கு. திமுக அதிகார மையம். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, கைது நடவடிக்கை கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. இப்போ தாவேக அரசு சார்பாக அங்கு வாதாடப்பட்டிருக்கும், அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த வாதங்கள் எல்லாம் மீறி செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றிருப்பது, கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி இருப்பது மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எப்படி பார்க்குறீங்க? இது செந்தில் பாலாஜியோடைய பவரை காட்டுதா, இல்லை தமிழக அரசு சரியாக வாதாடவில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பழிவாங்கும் நடவடிக்கை போன்று தெரிகிறதா, என்ன நடக்குது? ஏன்னா தொடர்ந்து செந்தில் பாலாஜி தாவேக அரசு அமைந்ததிலிருந்து ஒரு ட்ரபுள்லேயே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, தலைமறைவாக இருக்கிறார், கையெழுத்து போட்டுருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மட்டும்தான் வருது. பின்னணியில் என்ன நடக்குது, செந்தில் பாலாஜி ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இல்லை, இந்த அரசு பதட்டப்படுகிறது, பயப்படுகிறது, அரசு அலர்ட் ஆகிறது. செந்தில் பாலாஜியிடம் எந்த விதமான சலனமும் இல்லை. அவருக்கு எந்த பயமும் இல்லை. எந்த பயமும் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 10 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு முன்ஜாமீன் தாக்கல் செய்யப்படுகிறது. 10:30 மணிக்கு அது தள்ளுபடி செய்யப்படுகிறது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் 3 மூத்த வழக்கறிஞர்கள் அவருக்கு முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிபதி கேட்குறார், அந்த டிஸ்மிஸ் காப்பியை கொடுங்கன்னு கேட்குறாரு. இவருடைய மூத்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, அது ஃபைல் பண்ணி 1 மணி நேரம் செய்யா. உங்கள் கோப்புலேயே இருக்கியா, உங்கள் மேசையிலே இருக்கியா, உங்கள் மேசையிலேயே இருக்கியா? அது நீதிபதி அந்த கோப்புலேருந்து எடுக்கிறார். அப்போது உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த மனு 1 மணி நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேசைக்கு வருது. இதுக்கு நடுவில் அன்றே இவருடைய வழக்கறிஞராக இருந்த ஒரு வழக்கறிஞர், இப்போ பெண் வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார். யாருடைய வழக்கறிஞர்? செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞர். அந்த அம்மா வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க. அவங்க இதை நான் விசாரிக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் இந்த 1 மணி நேரம் கேப்பில் வழக்கு வந்து ஏன்னா அவர்கிட்ட வழக்கு போனால் தன்னுடைய பழைய கிளைண்ட்டு, அதனால முன்ஜாமீன் கொடுத்துருவாங்க. இதை அவர்களே என்ன பண்ணுறாங்க, தலைமை நீதிபதிக்கு இந்த அம்மாவே நான் முடியாதுன்னையும். அப்போ இதெல்லாமே எப்படி நடக்குதுன்னா, நிமிடத்துக்கு நிமிடம் நடக்குது. மாநில அரசே தடுமாறி நிலை தடுமாறி விழுந்து எந்திரிச்சு போய் பார்ப்பதற்குள் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிச்சு. இதுதான் செந்தில் பாலாஜி. இதுக்கு நடுவில் இதே வழக்கு செந்தில் பாலாஜியே ஒரு போலி நபரை தயார் செய்து இவர் மீது வழக்கு தொடுக்கிறார். இவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஒரு போலி நபரை தயார் செய்கிறார். யாரு? செந்தில் பாலாஜி. ஏன் அப்படி பண்ணணும்?
அதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவம் கம்மி. அந்த வழக்கில் அவருக்கு பிணை கிடைக்குது, அதில் பிணை கிடைக்குது. நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்கான்ல, அவன் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் போடுவான். எப்படி போடுவான்னா, என்ன ஒரு உயர் அதிகாரி ஒருவருக்கு அவருடைய நிலம் ஃபேக் டாக்குமெண்ட்டில் வேற ஒரு நபருக்கு போயிடுச்சு. யார் நபர் உண்மையை சொல்கிறேன், ஓபிஎஸுடைய தம்பி பேருக்கு போயிடுச்சு. அவரே ஃபேக் டாக்குமெண்ட் தயார் பண்ணி ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் அதிகாரியுடைய நிலம் பல கோடி ரூபாய் நிலத்தை அவரே ஆக்கிரமிக்கிறார். யார்? ஓபிஎஸுடைய தம்பி ஒருத்தர் இறந்துட்டார் தெரியுமா, அவர். அந்த அதிகாரி வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட வந்து அழுகிறார். அந்த மூத்த இது எப்போன்னா 2010 திமுக ஆட்சியில். அப்போது அந்த ஐஏஎஸ் அதிகாரி நமக்கு சகோதரரை போன்றவர், உதவி செய்யுங்கன்னார். நான் உடனே தேனிக்கு போனேன். தேனிக்கு போனால் பேச்சுவார்த்தைக்கு நான் போகிறேன். அந்த அதிகாரி வரமாட்டேன்ட்டார். என்ன நடக்குதுன்னா, அந்த அதிகாரியுடைய சொத்தை ஒருவர் ஃபேக் டாக்குமெண்ட் தயார் பண்ணுறார். எல்லாம் ஒரே கோஷ்டி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் தயார் பண்ணுறாரு. ஃபேக் டாக்குமெண்ட் தயார் பண்ணி அவர் மீது இந்த உண்ணா நம்பர் ஓபிஎஸுடைய தம்பி உறவினர் ஒருவர் அவர் மீது வழக்கு போடுறாரு. எல்லாம் ஒரே ஆளுங்க வழக்கு போட்டு, இதே இல்லை உண்மையான நில உரிமையாளருக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கே வரல. கோர்ட்டுக்கு வரலைன்னுனையும் நீதிமன்றம் என்ன பண்ணுது, நீதிமன்றத்துக்கு தெரியாது. அந்த ஃபேக் டாக்குமெண்ட் உள்ள நபருக்கு எக்ஸ்பார்ட்டியா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அப்போது நில உடைமையாளருக்கே தெரியாமல் நீதிமன்றத்தை ஏமாற்றி என்ன வாங்குறாங்க, எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாங்க நில உடைமை. அப்போ அவருக்கே இவரும் அவரும் ஒரே பாஸ், ஒரே முதலாளிக்கு வேலை செய்கிற ஆட்கள். அப்போ டாக்குமெண்ட் வந்துருச்சு. டாக்குமெண்ட் வந்த பிறகு பட்டா மாத்துறாரு, அவருக்கே தெரியல. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? டாக்குமெண்ட் பட்டா மாறுது, சிட்டா மாறுது. அந்த பழகுடி நிலத்தை ஃபினிஷிங் போடுறாங்க. யாருக்கு தெரியாம? அந்த ஓனருக்கு, நில உடைமையாளனுக்கு தெரியாமல். அப்புறம் தான் ஐயோங்கிறாரு. போய் பார்த்தா பட்டா மாறிடுச்சு, கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம். இது உடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அது பாவம் பல நீண்ட வருடம் சிவில் கேஸ் ஆகி இழுத்துக்கிட்டே போயிடும். இதுதான் இப்போ செந்தில் பாலாஜி பண்ணுறாரு. தன் மீது தானே வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு தானே எவ்வளவு கொஞ்சம் ஏமாந்தா ஸ்டாலின் எந்திரிச்சு உட்காந்துருவார். முழு அரசியல் சாணக்கியன், அரசியலுக்காகவே பிறந்தவர். நான் சட்டசபை நிகழ்ச்சியை நான் அந்த மாடத்திலிருந்து, பத்திரிகையாளர் மாடத்திலிருந்து பார்ப்பேன். முன்னாடி ஜெயலலிதா உட்காந்துருக்கும், அடுத்து ஓபிஎஸ், அடுத்து இபிஎஸ், நத்த விஸ்வநாதன், கேபி முனுசாமி, வைத்திலிங்கம், இப்படிலாம் உட்காந்துருப்பாங்க முதல் வரிசையில். அதுக்கு நேர் பின்னார் வரிசையில் உட்காந்துருப்பார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். யார்? செந்தில் பாலாஜி. நத்தம் பெப்பப்பேங்குவார். நத்தத்துக்கு சட்டசபையில் பேசுகிற குறிப்பை நேர் பின்னாடி ஒரு சீட்டு எழுதி கொடுப்பா அவர் பேசுவார். நான் பார்த்துருக்கேன், சட்டசபை மாடத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போ எவ்வளவு பெரிய. ஆனால் செந்தில் பாலாஜி பொறுத்தவரை தான் நீங்கள் சொன்னது போன்ற சாணக்கியனா முழுக்க ஒரு அரசியல் வெறி. அரசியலுக்காகவே இப்போ 24 இப்போ நீங்கள் மற்ற மாதிரி செந்தில் பாலாஜியா வேறு சர்ச்சை இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, மறுக்கலை. 24 மணி நேரமும் அரசியல் சிந்தனையோடையே பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதனால தான் இப்போ அதிமுக இருக்கும்போது ஒரு முகமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது திமுக தலைவரை விமர்சிக்கிறாரு. அதே திமுக தலைவர் அவர் மிக தேவையானவர்னு பாராட்டுற அளவுக்கு ஒருத்தர் மாறுறாரு அப்படின்னா அதுதான் சாணக்கியத்தனம். சாணக்கியத்தனம் இல்லை, இது தரகுத்தனம். புரோக்கர்ஸ், பச்சைஜனம் புரோக்கர்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டாலின் கூப்பிட்டு இந்த வேலையை செய்யணும், இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த அதிகாரி கேட்க மாட்டார், இங்கே திருடணும், இதை பதுக்கணும், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரே வார்த்தை. யார்? பாலாஜி. நான் பார்த்துக்கிறேண்ணே, அந்த பணத்தை எப்படி திருடணும்னு எனக்கு தெரியும்ண்ணே, அதை அந்த அதிகாரி மிரட்டணும் அது எனக்கு தெரியும்ண்ணே, இது எங்கே கொண்டு போகணும் எனக்கு தெரியும்ண்ணே, யார்கிட்ட சேர்த்தன்னு தெரியும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்கண்ணே. அப்போ யார் தேவை? செந்தில் பாலாஜி தான் தேவை. எல்லாருக்கும் செந்தில் பாலாஜி தான் தேவை. பாஜகவுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. பாஜக இவரை தூக்கிட்டு போய் அப்ரூவர் ஆக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் யார் முடிவு பண்ணுற? என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டு, எல்லா காலையில் ஒரு ஜாக்கிங் போகும்போது டெல்லி கொண்டு போகிறக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க இவருக்கு சேர்த்து. பாஜக
காலையில் இவர் வாக்கிங் போகும்போது ட்ரக் ஷூட்டோட தூக்குறது, ட்ரக் ஷூட்டோட தூக்கி அப்படியே ஐடி விசாரிக்க எங்கே கொண்டு போகிறது, டெல்லியில் கொண்டு திமுகவுடைய வரலாறை பூரா எடுக்கிறது, அப்ரூவராக மாற்றுறது, இறக்குறது. இதுக்காக தான் பிளான் பண்ணுறாங்க. என்னாச்சு, நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, ஆஸ்பத்திரி போய் படுத்து உண்மையாகவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டார். அப்போது ஸ்டாலினுடைய அத்தனை ரகசியங்களும் மந்திரங்களும், சபரீசனுடைய மந்திரங்களும் ரகசியங்களும், துர்காவுடைய பூசை புனஸ்காரங்களும், உதயநிதியினுடைய டவுசர் பாய்ஸ் வரைக்கும் அத்தனை கண்ட்ரோல் பண்ணார். யாரு? கோயமுத்தூரை அப்படி கொடுத்துட்டாங்க. ஏன் நீங்க இப்ப வெறும் திமுக மட்டும் சொல்றீங்க? கொங்கு மண்டலத்தின் அரசியல் அப்படி எடுத்துக்கலாமா? திமுகவுக்கு உள்ளதுதான் கொங்கு மண்டலம், தனியாலாம் அவர் பின்னாடி நாய் கூட வராது. இல்ல அதிமுகலே அவரோட செல்வாக்கு இருக்கு. இல்ல 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 அதெல்லாம் இல்லை. திமுக ஒரு கட்சி இருக்கு, மாவட்ட செயலர் ஒரு கட்டுப்பாட்டில், மந்திரிகள் ஒரு கட்டுப்பாட்டில். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் ஜெயிலில் இருந்து 471 நாள் ஜெயிலில் இருந்தார்ல, அந்த சீட்டில் யாரும் உட்கார் 400. இது கேவலமான நாடு, சூடுகட்ட தமிழை. ஒரு குற்றவாளிக்காக அமைச்சர் நாற்காலி காத்து இருக்கு, அமைச்சர் அறை காத்து இருக்குன்னா இந்த கேவலமான மனிதர்கள் பிறந்த நாடு தமிழ்நாடு. கேரளாவில் அப்படி இருக்குமா? பஞ்சாப் அப்படி வச்சிருப்பானா? எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பிச்சு பெனாரிடுவான். சட்டமன்றத்தில் எல்லாம் கட்டிக்கு வாங்குற பயிலுவான். கூட்டணி கட்சி பூரா எல்லாம் திருட்டு பயிலுங்க, திருடி கூட பங்கு வச்சுக்கிற கம்யூனிஸ்டுகள் உட்பட. அதனால இந்த 471 நாள் எதையுமே கேட்கலைன்னா அப்போ செந்தில் பாலாஜியுடைய பேக் போன் தெரியுதா? 471 சிறையில் இருந்தார். அவருடைய செல்போன் எடுத்து நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரியோடு பேசியிருக்காரு, எத்தனை அதிகாரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, எத்தனை பேர் வேலைக்கு சேர்த்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேர் ஈபிக்குள்ளே வேலைக்கு சேர்த்துருக்காரு இவருடைய ஆதரவாளர்கள். அதே போல் கரூர் கம்பெனிஸுக்கு 2000 டாஸ்மார்க் கடை கவர்மெண்ட்டு வரியே கட்டாமல் அவனுக்கு பூரா நடத்துனானுங்க. ஒரு ஆள் 250 பேரை மெயின்டைன் பண்ணிக்கணும் கட்சிக்காரனை. அப்படி 2000 பேருக்கு டாஸ்மார்க் கடையை இலவசமாக கொடுத்து வச்சுருந்தேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 2000 கடையை அப்புறம் என்ன பண்ணார், இல்லைங்க டெண்டர் எடுத்து அவன் நடத்தணுன்னையும் ஒரே பேரில் ஒரே பேங்கில் 500 300 பேர் டிடி எடுத்து கட்டி அந்த கடை பூரா கம்பெனிக்கு கொடுத்தாரு. ஒரு ஆள் 250 பேரை கையில் வச்சுருப்பான். 2000 பேர் 50,000 பேரை கையில் வச்சுருப்பான். ஸ்டாலின் போகிறாரா, என்ன பண்ணுவாங்க, 250 பேர் 5 பஸ், எல்லாம் ஓல்வோ பஸ், சஸ்பென்சர் பஸ், சரக்கு பிரியாணி கோட்டுக்கிட்ட எல்லாம் அப்படியே மப்பளம் போய் அங்கே இறங்கி அந்த சேரை பூரா 50,000 சேர் நிறச்சிடுவோம். எல்லாம் யாருடைய ஆளுங்க? செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனிஸ், கரூர் கார்பரேட்டுகள், கரூர் கரப்ஷன் பார்ட்டி அத்தனை பேர். இப்படி தான் 50,000 பேர் வச்சுருந்தார். இப்போ தான் திமுகவுடைய ஒரு மிக முக்கிய ஒரு மூளையே அவர் தான். அதனால தான் அவர் தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் தான் அனைத்து வகையிலையும் திமுகவை ஒரு பெரிதும் இம்பேக்டாக இருக்கிறதுனால இப்போ தாவேக்காவுக்கு அவர் அதுதான் காரணம். இப்போ பாஜகவுக்கு அதான் அப்போ காரணம். பாஜக என்ன நினைச்சது, அண்ணாமலை சொல்லித்தான் 420 நாள் சிறையில் அடைச்சாங்க. 420 நாள் இவர் ஒழிச்சா தாங்க நான் கொங்கு பெல்ட்டில் நான் நிற்க முடியும்னு மோடிக்கு சொல்கிறார். மோடி அமித்ஷா சொல்ல சேர்த்துக்குள்ளே வைங்கப்பா. இதுதான் நடந்தது. மோடி அமித்ஷாவாலே இப்போ செந்தில் பாலாஜி அழிக்க முடியலையே. அதுதான் உண்மை. நீ ஒன்றும் இல்லை, இப்போ மோடி தொகுதிக்கு செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு மோடி தோற்று போயிடுவார். அமித்ஷா தொகுதிக்கு ஆரம்பிச்சு அமித்ஷா தோற்று போயிடுவார். போகும்போதே கொலுசோடு போவார், 1 லட்சம் கொலுசோடு போவார். ஜகஜால கில்லாடி, ஜால சாதாரண கில்லாடி அல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 50,000 கோடி ரூபா இருக்கு. கரூரில் இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனி இப்போ ஆட்சியை மாத்திரமா செந்தில் பாலாஜி பார்த்துட்டு தூக்கிறியா? இல்லை நீங்கள் இருங்க இந்த சினிமாக்கார பயில்வா துள்ளிட்டு இருக்கானுங்க. செந்தில் பாலாஜி நான் கொஞ்சம் லண்டன் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் தூக்கிடுன்னா இந்த நெட்வொர்க் யார் பண்ணா? இப்போ 15 எம்எல்ஏக்களுக்கு இப்போ 35 கோடி அவன் மல்லாந்துட்டான். 35 கோடி நான் எந்த காலத்தில் பார்க்குறது? பொண்டாட்டி புள்ள புதுசு அப்பா வாங்கிட்டு பேச செட்டில் ஆகிடலாம். பொள்ளாச்சி பக்கம் போனால் ஏக்கரா 50 லட்சம் தான் இருக்குது. 35 கோடிக்கு 70 ஏக்கரா கிடைக்கும். என்றைக்கு இது வாழ்நாள் வாங்க போகிறது? பக்கத்தில் டேம் இருக்குது, குழு தென்னை மரம், மட்டையை வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் மட்டை விழுது. காஞ்சி போன மட்டை 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்றால 20 லட்ச ரூபா வரும். இதை விட கட்சியை மாறிடு. பொண்டாட்டி புள்ள மச்சான் மாமா எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க,
தாவேக்காவது பிவேக்காவது 35 கோடி கேட்டால் செந்தில் பாலாஜி 5 சேர்த்து தருவார். எவ்வளவு 40 50 தருவார். செந்தில் பாலாஜி வாழ்க. யாரு தாவேக்காடு பூரா. நல்ல வேளை கடைசி நேரத்தில் நம்ம இளையராஜா இது ஊத்தங்கரை இளையராஜா ஸ்ரீபூஷன் ஜரவணை இப்படி ஆளுக எப்படியோ தகவல் வெளியே வந்த பிறகு 10 எம்எல்ஏக்களை காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார், 10 பேர் தூக்கியிருப்பார். அத்தனையும் செந்தில் பாலாஜி கொண்டு கொடுத்துருவார். செந்தில் பாலாஜி கொண்டு கொடுத்துருவார். அதனால தான் செந்தில் பாலாஜியை திமுக இழக்க விரும்பவில்லை. நீங்க 50,000 கோடி வச்சிருக்காரு, 40,000 கோடி வச்சிருக்காருங்கிறீங்க. இதே மாதிரி இப்ப நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி நிறைய பேர்களை சொல்லி இவங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க. இப்ப மத்தவங்ககிட்ட இல்லாத ஒண்ணு செந்தில் பாலாஜி கிட்ட இருக்குல்ல. அதனால இப்ப மற்றவர் யாரையும் நம்ப தயாரா இல்லையே. இப்ப நீங்க சொல்றது போன்று மோடியே விருப்பப்பட்டு கூட மோடியாலே எதுவும் செய்ய முடியலையே. அப்ப அசைக்க முடியாத ஒரு நபரா செந்தில் பாலாஜி. அவருடைய செல்வாக்குங்கிறது இப்ப எந்த அளவுக்கு விரிவடைந்து இருக்கிறது. இப்ப திமுகவுக்கு தான் செந்தில் பாலாஜியோட தயவு தேவை அப்படி எடுத்துக்கிறதா? இல்ல இவருக்கு தேவை, ட்ரம்ப்புக்கு தேவை, புட்டினுக்கு தேவை. ஏன் இப்ப நீங்க அண்ணாமலை பக்கம் சேர்ந்தா இப்ப அவரை மீண்டும் வந்து சொல்றாரு, மீண்டும் அதிமுகவுக்கு தேவை போறாரு, அண்ணாமலையோட சேர போறாரு, பாஜகவுக்கு இழுக்கிறாங்க, அதுக்காக தான் வந்து இடி ரைட்ல இருந்து தப்ப விட்டாங்கன்னு போன்ற செய்திகள் வருது இல்ல. ஏன் செந்தில் பாலாஜிய கரம் வைத்து அவர்களால் இழுக்க முடியாத? பாஜக நினைச்சா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக முடியலையே. 471 சிறையில் வச்சோம். நான் இந்த அதிகார மையம் எனக்கு மிக ஈஸியாக இருக்குது. திமுக அதிகார மையம், இந்த அதிகார மையம் எனக்கு இவ்வளோ எளிதாக கிடைச்சிருக்கு. வெளியில் அப்படி கிடைக்காது. 4-5 அடுக்கு இருக்கும். நேராக ஸ்டாலினோட பேச முடியும், நேராக உதயநிதியோடு பேச முடியும், நேராக சபரீஷோடு பேச முடியும், துர்கா. இதுதான் பவர் சென்டர். 4 பவர் சென்டர் திமுக. இந்த 4 பவர் சென்டர் அவருடைய சட்ட பாக்கெட். அண்ணாமலைட்டையோ வேறு அதிமுகட்டையோ வேறு எந்த கட்சிக்கு போனாலும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? எந்த வாய்ப்பும் கிடைக்காது. கோயம்புத்தூருக்குள்ளே யாரை எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், யாருக்கு எம்பி சீட் கொடுக்கணும், யாரை மேயர் ஆக்கணும், யாரை கவுன்சில், எல்லாம் யார்? பாலாஜி தான். அப்போ இந்த அதாவதுங்க திமுகவுக்கு 50 தலைவரை திமுக உருவாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 50 தலைவர்கள் தான். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, மூர்த்தி, நேரு, வேலு 5 பேர் 50 தலைவர்கள் திமுக காப்பாற்றுறவங்க. அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது. 5 பேரும் ஆட்சியை கவுக்கிறதா, ஆட்சியை கொண்டு வரதா, எது வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்வார்கள். 10 பைசா செலவு இல்லாமல். ஏன்னா அவங்ககிட்ட 50,000 கோடி இருக்குது. 5 பேர்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி இருக்குது. அவங்க பார்த்துக்குவாங்க. திமுக அழிக்கிறதா, இல்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதா, விஜய் எதுக்கிறதா, எல்லாம் ஆப்ரேஷன் செந்தில் பாலாஜி தான். ஆப்ரேஷன் மேகாலயாவில் 2 சீட்டு இருந்தது பாஜகவுக்கு. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. அருணாச்சல் பிரதேசில் ஒரே சீட்டு தான். எதுக்கு? பாஜகவுக்கு. அங்கே ஆட்சிக்கு கருப்பு இல்லையா? இப்போ மேகாலயா ஃபார்முலாங்கிறத விட செந்தில் பாலாஜி மேகாலயா அருணாச்சல ஃபார்முலா. இவரை பிஜேபி அங்கே எடுத்தாங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். எங்கே இல்லை கில்லி படத்தை ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டு போனா காவிரியில் தண்ணியை கொண்டு வந்துருவோம் சாருங்கிற மாதிரி இவர் ஒருத்தரை தூக்கிட்டு போனா பாஜக வந்து ஜென்மத்துக்கு அவங்க தான் ஆட்சியிலே இருக்கிற மாதிரி. பாஜக இந்தியாவில் எத்தனை அமித்ஷா வந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு அமித்ஷா இடத்துல உட்கார வச்சிட்டிங்கன்னா போதும். இந்தியா முழுக்க பாஜக கொடி தான் பறக்க. பாஜக ஆட்சி தான். எதிர்கட்சிக்கு பூரா இப்போ செந்தில் பாலாஜி தலைவராகிடுவார். நான் சொல்ல கேள்வி, நீ அந்த பக்கம் பட்டா போட்டுக்க, இந்த பக்கம் செகந்தராபாத் உனக்கு, ஹைதராபாத் உனக்கு லடாக் உனக்கு, காஷ்மீர் உனக்கு, ஒரிசா உனக்கு, யூபி எனக்கு. இப்படியாவது செந்தில் பாலாஜி புரியுதுங்க. இப்போ செந்தில் தாவேக அரசு அமைந்ததிலிருந்தே செந்தில் பாலாஜி தான் முதல் டார்கெட்டாக. இப்போ மற்ற அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்களை ஊழல் குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் வழக்குகளாக பதியப்படல, ஒரு ரைடு போகும், இது மட்டும் இருக்குது உண்டு. ஆனால் வந்த நாட்டிலிருந்தே செந்தில் பாலாஜி மட்டும்தான் குறிவைக்கப்பட்டார். ஆனால் எந்த வழக்குலையுமே அவரால் கைது செய்யப்பட முடியவில்லை. தாவேக அரசுக்கு இது ஒரு பெரும் தோல்வியாக பார்க்கிறதா? இப்போ ஏன்னா இந்த ஆட்சி கவிழ்ப்பு விவகாரத்தை கையில் எடுத்தாங்க, அதுலேயும் எதுவும் நடக்கலை. லஞ்ச ஒழிப்புத்துறையோடு இந்த டாஸ்மார்க் முறையோட கையில் எடுத்தாங்க, அதுலேயும் எதுவும் நடக்கலை. அப்போ செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி மிஸ் ஆகிறது தாவேக அரசுடைய தோல்வியாக பார்க்கிறதா, இல்லை மேலும் ட்ரபுள் செந்தில் பாலாஜிக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? செந்தில் பாலாஜிக்கு எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா தாத்தா அவங்க முதலமைச்சர் ஆனாலும் செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திமுக வழக்கறிஞர் குழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அரை மணி நேரத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே டிஸ்மிஸ் ஆன காப்பியை அங்கே ஃபைல் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ வலுவாக இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு தாவேக்கால 6 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடுறதில்லை. முதலமைச்சருக்கு ஆட்டோ ஓடுறதில்லை 6 மணிக்கு மேலே. அந்த டிரைவர் ராஜேந்திரன்கிட்டையும் சபரிநாதன் அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ண வேண்டியது. யார்? சீஃப் செக்ரட்டரி. இப்படி தான் ஓடுது. அந்த சபரிநாதன் ராஜேந்திரன் டிரைவர் ராஜேந்திரன் தான் ஃபோன் பண்ணுவேன். சீஃப் செக்ரட்டரி பிரதமரே வந்தாலும் அவர்கிட்ட தான் பேசணும். அவர் இந்த தாமோதரன்னு டிஃபெண்டர் மர்டர் கேஸ் அக்யூஸ்டு அவருக்கு மாலைகளை போட்டு மரியாதை செலுத்தி பெரிய மரியாதை பண்ணுறாரு. இவ்வளோ கேவலமாக போயிட்டு போகத்தான் செய்யும். திமுக கேவலத்தை விட இது பரவாயில்ல, அவ்வளோதான். திமுக கேவலத்தை விட இது மோசம் இல்லை. திமுக படு கேவலம், அண்ணா திமுக அதை விட கேவலம். அந்த கேவலத்துக்கு இந்த கேவலம் கொஞ்சம் பயந்து இருக்கும். அது 6 மாதத்தில் பழைய கேவலத்துக்கே வந்துடும். பழைய கேவலத்துக்கே வந்துடும். பழைய திருட நிறைய திருடுனா புது திருட கம்மியாக தான் திருடுறாங்க. அதுதான் இது மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.